கேட்க கேட்க ரொம்ப சிரிப்பாக இருக்குது. கேவலமான ஒரு மனித இனங்கள் இந்த நூற்றாண்டில் பார்க்க வேண்டுமென்றால் அதில் முதல் இடத்தில் இருப்பது எடப்பாடி. எந்த கட்சிக்கும் மக்களுக்கும் துரோகம் செய்யாத நீதி குரலை உரக்க சொன்ன ஜெயலலிதாவுடைய கட்சியில் வந்தவர் எடப்பாடி. ஆனால் அவர் காலில் விழுந்து வந்தவர் தானே. அவருக்கென்ன மக்கள் நாகரிகம், அரசியல் நாகரிகத்தை பற்றி தெரியும் என்பது மக்களோட கருத்தாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் தன்னை பாதுகாப்பதற்காக மானத்தை ஈனத்தை விட்டு மலத்தை கூட நாங்கள் உணவாக உண்போம் என்கின்ற எண்ணத்துக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் அதிமுகவும் திமுகவும். மக்களே உசார். இவர்கள் போல கொடூரமான மனிதர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது இந்த மக்களுடைய நிலைகள் என்ன? இந்த மக்கள் விஜய் எத்தனை ஆண்டுகள் ஆட்சியை ஆண்டார் என்பது எனக்கு தெரியல. அவரை எப்படி இவர்கள் எதிர்ப்பார்கள்? எதை வைத்து எதிர்ப்பார்கள்? இதுவரை ஆண்ட திமுகவோட இதுவரை எதிர்த்த அதிமுக கூட்டணி சேர்ந்தால் இவர்களுடைய தவறுகளை தட்டி கேட்க யார் இருக்கின்றார்? இவர்கள் கடந்த ஆண்டில் செய்த தவறுகளை மறைப்பதற்கு இவர்களை தட்டி கேட்பதும் இருவரும் ஒன்று கூடிவிட்டால் இந்த மக்களுடைய நிலைமை என்னாகும் என்பது புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் தன் சுயநலத்திற்காக பொது நலத்தை எப்போதும் மானபங்கத்தை படித்து கெடுத்து அழிப்பார் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை வரலாறில் எங்கும் இல்லாத இப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை செய்வது எதற்காக? இவர்கள் மூல மத்திய அரசாங்கம் எடுக்கப்பட்ட ஃபைல்களில் முதலிடத்தில் ஏடிஎம்காவும் டிஎம்காவும் அதிகமாக சொத்து குவிக்கப்பட்ட வழக்கில் ஏகப்பட்ட மினிஸ்டர்களும் எம்எல்ஏகளும் அடங்கியுள்ளத காரணத்தால் இவர்களை களை எடுக்க விஜயை மத்திய அரசாங்கத்திற்கு உதவியாக இருப்பார் என்று பயந்து கொண்டு இரவோடு இரவாக இவர்கள் கூட்டணி பிளான் செய்து கொண்டு விஜயை மண்ணை கவ்வ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒருபோதும் இந்த தவறு நடக்காது. விஜய் மண்ணை கவ்வ மாட்டார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விஜய் தமிழ்நாட்டை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பது மனிதர்களுடைய ஒவ்வொருடைய ஏழையினுடைய வேர்வு துளியும் கண்ணீர் துளியும் இரத்த துளியும் கலந்திருப்பதை உணர வேண்டும். உதயநிதி அவர்களே, எடப்பாடி அவர்களே, நீங்கள் செய்கின்றது உங்கள் கட்சியினுடைய இத்தனை ஆண்டுகள் கடைப்பிடிக்கப்பட்ட வரலாற்று பிழைகளை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். இதனால்